அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை முழுவதுமாக பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. அங்கே கேதுவோட இணைய இருக்கிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் சிக்குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கடகமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு வக்ரமாக செல்கிறார். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. ரைட். சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வக்ர நிலைக்கு அடைகிறார். எப்போ? ஜூலை மாதம் 27ஆம் தேதி. அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடந்த ஒரு 3 மாதமாகவே ஒரு வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிலிருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஏன் ரிலீஃப் ஆக போகிறீங்க அப்படின்னா, குரு என்கின்ற ஒரு சுபகிரகம், ஒரு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக அமர்ந்து கொண்டு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் அந்த தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானையும் பார்க்கிறார். அப்போ ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாகவே தென்படுகிறது. அப்போது வேலை இல்லாத இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைத்துவிடும். உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய தன்னம்பிக்கையால் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அது கூடவே கூடாது. ஏன் வரும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான், இப்போ நீங்கள் மேசராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் இயல்பாகவே உங்கள் குணத்தில் இருக்கும். அந்த செவ்வாய் பகவான் இப்போ 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அங்கே சனி பகவானுடைய பார்வையும் இருக்குது. அப்போ சனி செவ்வாய் கனெக்ட் ஆகுது. அப்போது டக்குன்னு கோபப்படக்கூடிய, ஆக்ரோஷப்படக்கூடிய சில தன்மைகளை உருவாக்கிறோம். அதே சமயத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இப்போ 7.5 சனியில் விரய சனி ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் என்ன மாற்றங்கள்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கொடுக்கும். அதாவது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானை மாற்றுவீங்க. அந்த லாபம் கொடுப்பதற்குண்டான சில அணுகுமுறைகளை பின்பற்றக்கூடிய தன்மை, ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் தோன்றும். அதை கண்டிப்பாக இந்த மாதம் சில சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. தொழில் நன்றாக போகுமா? நன்றாக போகும். உங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தால் தான் நன்றாக போகும்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் பாக்யாதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்போ புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு ட்ராவல், அதாவது அந்த உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான, அதில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான அமைப்புகள் கொடுக்கின்ற காரணத்தால் வெளிநாடு அல்லது அந்நிய அதாவது அந்நிய நாட்டினரை சார்ந்தவர்களோட ஒரு இணைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அதன் மூலமாக
உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை, ஏன்னா லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான், அந்த சனி பகவானை குரு தனக்காரகன் பார்க்கிறார். அப்போ லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இந்த மேசத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செவ்வாய் என்கின்ற நீங்கள் ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தான் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக தனத்தை பெருக்கக்கூடிய ஆர்வத்தில் சில முயற்சிகளை எடுப்பீங்க, சில மாற்றங்களை எடுப்பீங்க. அது சக்சஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சிலர் வியாபாரத்தில் இருப்பீங்க, வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை பின்பற்றுவீர்கள். புதன் சூப்பராக இருக்கார். புதன் ஆட்சி பலத்தோட வக்ரமாக இருக்கார். அப்போ நன்றாக பேசக்கூடிய தன்மை, எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆழமான அந்த நுட்பமான அறிவுங்கிறது இந்த மேசத்துக்கு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கிறது. அப்போ தொழில், வேலை, வியாபாரத்தில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும். சார், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக வலிமையாக உட்கார்ந்துருக்கார். பாக்யாதிபதி உச்சம். அங்கே எங்கே உட்கார்ந்துருக்கார்? சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும். ஒன்று, தாய் சார்ந்த சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும், அல்லது இந்த சொத்துக்களை விற்றுட்டு வேறு ஏதோ சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது சொத்துக்கள் இருந்த விலகக்கூடிய வாய்ப்புகள், அல்லது புதிதாக ஒரு இடத்தையோ ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ வாங்கணுங்கிற எண்ணங்களை உதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். ஒரு சிலருக்கு எண்ணங்கள் தோன்றும், வீடை கட்டி அப்படியே அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டு நிரந்தர, அதாவது ஒரு வாடகை வாங்கி நிரந்தரமாக ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக விதைக்கும். அப்போ வீடு கட்டுவதற்கும் வீடு கட்டின வீட்டை, அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் யோகமாகவே மாறும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 4ஆம் இடம்தான் வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்கே குரு பாக்யாதிபதி இருக்குது. அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றவர்கள், இதெல்லாமே நல்லா இருக்கும். ஒரே மாதிரியான துறையில் ஒரே மாதிரியாக செய்யக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூட ஒரு நல்ல லாபம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த குரு 4ல் இருக்கார். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், அதாவது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு. அப்போது இடத்தை வாங்குறது, நிலத்தை வாங்குறது, வீடு வாங்குறது, கட்டின வீட்டை வாங்குறது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, இதெல்லாம் உகந்த மாதமாகவே இந்த மேசத்துக்கு அமையப்பெறுகிறது. சார், படிப்பை பற்றி சொல்லுங்களேன், எப்படி சார் இருக்கும்? அப்போது குழந்தைகளினுடைய படிப்புகள் அவங்க என்ன மனசில் நினச்சிட்ருக்காங்களோ அது நல்லபடியாக நடக்கும். படிப்புக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் புதனும் நல்லபடியாக இந்த மாதம் இருக்கிறது. அப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், அப்புறம் ஒரு மனசில் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பாருங்கள். அந்த எண்ணங்களை ஈடேற்றுவதற்கான அந்த முயற்சியில் இருப்பீங்க. அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும். அப்போ எண்ணங்கள் ஈடேறும். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்சமாக இருக்கார். அப்போ நிறைய மேசராசி என்பவர்கள் குழந்தையை பற்றி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அவங்களை செட்டில் ஆக்கணும், குழந்தைகள் நல்ல படிப்புக்கு, அவங்க ஆசைப்பட்ட படிப்புக்கு அதுக்கு உண்டான இதை நம்ம செஞ்சு ஆகணும். குழந்தை தான் நமக்கு பேக் போன். அப்படி ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ஜூலை மாதம் அமைய இருக்கிறது. ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளியூரில் போய் படிக்கணும், இந்த மாதிரி அந்த ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமையப்பெறுகிறது. குழந்தை பாக்கியம், இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் எப்படி சார் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
குரு குழந்தை காரக கிரகம், பாக்கியத்தை தரக்கூடியவன், அவர் உச்சமாக இருக்கார். இந்த மாதம் 17ஆம் தேதி 5ஆம் அதிபதியான சூரியனோட சேர்கிறார். அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாத மேசத்துக்கு இந்த ஜூலை மாதம் 17க்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய, அதாவது எத்தனையோ பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ வழிபாடு எடுத்திருப்பீங்க, அந்த குழந்தை பாக்கியம் இருந்தால் போதும், மீதி எல்லாமே நமக்கு இருக்குது, அந்த மாதிரி நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மேசத்துக்கும் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளால் ஒரு நல்லவை நடக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும். சார், திருமணம் எப்படி சார் இந்த மாதம்? திருமணத்துக்கான அமைப்புகள் இருக்கிறதா? அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பாக்யாதிபதி உச்சம். உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அது எந்த பாக்கியமாக இருக்கலாம். ஒன்று திருமண பாக்கியமாக இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது வேலை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை பண பாக்கியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது மேசத்துக்கு தெளிவாகவே இருக்கிறது. அப்போது அந்த குரு பகவான் எங்கே 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். 1 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே போய் அமர்கிறார்? 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். தனக்கு 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ 5 7 கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரு சிலருக்கு காதல் கொடுக்கக்கூடிய, அந்த காதல் திருமணம் நடக்கக்கூடிய, அல்லது திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. அந்த திருமணத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சார், ஹெல்த்தை பற்றி சொல்லுங்களேன். 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போது யாருக்கெல்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு புதன் புத்தி உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன உபத்திரங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு மற்றவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் புதன் புத்தி நடந்தாலும் பெரிய பாதிப்பை ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. அதே சமயத்தில் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், வெளிநாட்டு அமைப்பு இருக்கா சார்? நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், அல்லது இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், அங்கே பிஆர் கிடைக்குமா? ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக குரு பகவான் 12ஆம் அதிபதியாகவும் இருப்பார். 12ஆம் இடம் என்பது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே பிரகாசமாக இருக்கிறது இந்த மாதம், ஜூலை மாதம். அப்போது ஒன்று சொல்கிறேன், என்னென்ன, உங்கள் ஆசைகள், உங்கள் எண்ணங்கள் எது உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எதை செயல்படுத்த முடியணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ரொம்ப நாளாக, ஒரு மாதம் 2 மாதமாக உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதில் கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு மேசராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்தியும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ
இந்த வருடம் 2026 திருமணம் நடக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.